Welcome to my channel Radha Rukmani. Hello friends. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தீபாவளிக்கு எப்படி வந்து வீட்டை க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். கிளீனிங்கை விட டீக்ளட்டர் எப்படி பண்றது. இப்போ டீக்ளட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். டீக்ளட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளீனிங்னா என்ன, இப்போ ஒரு பொருளை எடுத்துட்டு அந்த பொருள் அந்த இடத்துல இருக்கிற டஸ்ட்டை க்ளீன் பண்ணிட்டு திருப்பி அந்த பொருளை அதே இடத்துல வைக்கிறதுக்கு பேர் வந்து கிளீனிங். இப்போ அதுவே டீக்ளட்டரிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளை எடுத்துட்டு டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அந்த பொருள் நிஜமாவே நம்மளுக்கு வேணுமா வேண்டாமா, இப்போ ரொம்ப நாளாக அந்த பொருள் அந்த இடத்துலயே இருந்துட்டே இருக்கும், அந்த பொருள் வந்து யூஸே ஆகாம அந்த இடத்துல இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்காது. ஸோ தேவையில்லாத ஒரு பொருளை அதே இடத்துல இருக்க பதிலாக அதை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தேவை இருக்கிற ஒரு பொருளை நீங்கள் அந்த இடத்துல வைக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அதுதாங்க டீக்ளட்டர். இதுதான் நம்ம ஏன் பண்ணணும் டீக்ளட்டரிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் வந்து வீட்டுக்குள்ள கிரியேட் பண்றதுக்கு தான். இந்த டீக்ளட்டரிங் பண்றது மூலமா உங்க வீட்டில் வந்து இன்னும் நிறைய ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 கேட்டகரி ஐட்டம்ஸ் எப்படி டீக்ளட்டர் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் ஐட்டம்ஸ். நான் வந்து வில்லேஜில் இருக்கிறேன், அதோட என்னோட கிச்சனை வந்து மதரின்லாம் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய ஐட்டம்லாம் வந்து நான் டீக்ளட்டர் பண்ணலை. இங்கே வந்து அதே மாதிரி நாங்கள் வெளியிலேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுலாம் கிடையாது. பட் இருந்தாலும் எப்பயாச்சும் ஒரு தடவை வெளியில் போயிட்டு வரும்போது ஃபுட் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதில் வர அந்த பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸு, அப்புறமா ஜூஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மாதிரியான பிளாஸ்டிக் ஸ்ட்ரா, இதெல்லாம் எப்படியும் வந்து வீட்டில் ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓகே இன்னொரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நிறையா சேர்ந்துருது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டே பண்ணாத நைஃபு அவ்வளோ அளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது, பட் இருந்தாலும் ஓகே வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். அது அப்புறமா வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா இருக்கு இல்லையா, மூடி இல்லாமல் இருக்கிறது, மூடி பிஞ்சு போய் இருக்கிறது, ஆயில் கேன்லாம் பார்த்தீங்கன்னா லீக் ஆகிட்டே இருக்கும் சம்டைம்ஸ். ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மதர்லாம் வச்சுட்டே இருப்பாங்க. பட் இந்த தடவை நான் அது எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணிட போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் வந்து கிச்சனில் கொஞ்சம் கிடைக்கும். கேட்டகரி என்ன பண்ண போகிறோன்னா காஸ்மெட்டிக்ஸ். ஆக்சுவலாக எக்ஸ்பைரி ஆனது அந்த மாதிரியான காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். சம் காஸ்மெட்டிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேட்டே இருக்காது. இப்போது ஐலைனர் பென்சில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஐலைனர் அப்புறம் காஜல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து எக்ஸ்பைரி டேட்டே இருக்காது. ஸோ நம்மளும் வந்து இது பார்க்காம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கே தெரியும் இல்லையா எப்போ வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து அந்த மாதிரியான எக்ஸ்பைர் ஆனதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். தீபாவளிக்கு வந்து நீங்கள் நியூ ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பில்லு, அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடையில் வாங்குற பில்லு, ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன பில்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் இருக்கிறதும் இருக்கும் யூஸ் இல்லாத இருக்கிறது இருக்கும். பட் அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே கடையில் வந்தோடனே எடுத்து அப்படியே வச்சுருவோம். அதை வந்து நம்ம அந்தளவுக்கு தூக்கி போட்டிருக்க மாட்டோம். ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்து எது யூஸ் ஆகும் எது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டகரி பண்ணிவிட்டு, யூஸ் ஆகாது அப்படின்னா அது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிழிச்சு மாதிரி போட்டுடலாம். யூஸ் ஆகிறத வந்து தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு ஃபைல்லையோ ஃபோல்டர்லேயோ எதுக்குள்ளேயோ போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி எடுக்கும்போது அது ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு அப்புறமா அந்த மாதிரியான கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஃபோல்டர் செப்பரேட் ஃபோல்டர் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷ்னரி. குழந்தைங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஸ்டேஷ்னரி இல்லாமல் இருக்காது. பென்சிலு இந்த மாதிரி பென்னு இந்த மாதிரிலாம் நிறையா யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பென் வந்து எழுதவே செய்யாது. அப்புறமா வந்து பென்சில் வந்து யூஸ் ஆகாதது இருக்கும். அப்புறம் பெயிண்ட்ஸும் அப்படி தான் யூஸ் ஆகாமல் நிறைய ட்ரையான பெயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இது எல்லாத்தையுமே நான் வந்து தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருப்போம். ஸோ அதை தான் இப்போ டீக்ளட்டர் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் நிறைய டூல்ஸ்லாம் வச்சுருக்கேன் கிராஃப்ட் பண்ணுறதுனால. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக் வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து செப்பரேட்டாக நான் வந்து எடுத்து வைக்கிறேன். ஏன் பேக்கில் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு பேக்கில் இருக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். எங்கே போனாலும் அப்படியே நான் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அதை இப்போ நான் வந்து டேபிள்லையோ இல்லை வேறு எங்கேயாவது எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா திருப்பி நான் ட்ராவல் பண்ணும்போது எடுக்கும்போது எனக்கு டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் பேக்கில் வைக்கிறேன். இப்போ பென் எல்லாத்தையுமே வந்து உட்காந்து எல்லாமே எழுதலையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எழுதாத பெண்ணா அப்படின்னு நீங்கள் தூக்கி போட்டுட்டு ரிமைனிங்கை எடுத்து பேக் பண்ணி வச்சிடலாம்.
லாஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு. இது ரொம்ப பெரிய கேட்டகரி. ஸோ ஃபஸ்ட்டு இது நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முடிக்க முடியாது. அதனால தான் நான் இதை லாஸ்ட்டாக பண்ணுறேன். சின்ன சின்ன கேட்டகரியெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே கிட்ஸோட செக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கிட்ஸ் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, பத்தாத ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே மனசார தூக்கி போட முடியாமல் இப்படியே வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ சைஸ் வந்து சின்னதாக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன இடத்துல ஹோல்ஸ் விழுந்திருக்கும், இல்லை போட முடியாத ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னர் வேர்ஸ் எல்லாமே தனியாக வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் ஃபேண்ட் தனியாக வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அக்கேஷ்னல் வியர் தனியாக ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி போட முடியாத ட்ரெஸ் அப்படின்னா தனியாக அதை எடுத்து வச்சிடுறேன். அக்கேஷ்னல் வியர்லாம் தனியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால எல்லாத்தோடையும் நம்ம மிங்கிள் பண்ணி வைக்க முடியாது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய டர்ட்டி ஆகிடுச்சு. அப்புறமா சாக்ஸ் பார்த்திங்கன்னா பத்தலை சைஸ் வந்து. அப்புறமா இப்போ பெரிய சைஸ்லாம் கூட சம்டைம்ஸ் நம்ம ட்ரெஸ் எடுத்துருவோம். அது எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி அதையும் நம்ம செப்பரேட் கேட்டகரியில் வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் இல்லையா. பட் அதை இதோட வைக்கும்போது ரெண்டும் அடிக்கடி மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து கிட்ஸ் கிளாத்லாம் இந்த மாதிரி வெர்டிக்கலாக வச்சா ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது இன்னொரு ட்ரெஸ் வந்து அது அஃபெக்ட் ஆகாது. இப்போ நம்ம வந்து லேயர் மாதிரி வச்சோம் அப்படின்னா ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது எல்லா ட்ரெஸ்ஸும் கீழே விழுந்துடும். அதே மாதிரி என்னென்ன ட்ரெஸ் இருக்குது அப்படின்றதும் விசிபிளாக எல்லாருக்குமே தெரியும். நம்ம மட்டும் ட்ரெஸ் எடுக்கலைனாலும் வீட்டில் வேறு யாராவது ட்ரெஸ் எடுக்கிறவங்க என்னென்ன ட்ரெஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக வியூ பண்ணலாம். அதனால தான் இந்த மாதிரி வந்து கிட்ஸோட கிளாத்தை ஆர்கனைஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ரெகுலர் வியரை வந்து தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுட்டேன், இன்னர் வியர் ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன், அக்கேஷனல் வியரை தனியாக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போது பெரிய சைஸ் எடுத்துருப்போம் இல்லையா, அதை தனியாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே செப்பரேட்டாக நான் வைக்க போகிறேன். எல்லாத்தையுமே சேர்ந்து வைக்க போகிறது கிடையாது. பாக்ஸ் தான் எல்லாத்துக்கும் வாங்கணும் அப்படின்றது இல்லை. நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு ட்ரையல் அண்ட் எரர் ஆர்கனைஸ் பண்ணி பாருங்கள். எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமா பாக்ஸ் வாங்குறது தான் நல்லது. ஏன்னா எல்லா பாக்ஸும் வாங்கிட்டு அப்புறம் நம்மளுக்கு செட் ஆகலைன்னா அப்புறம் டஃப்பு. இப்போ பார்த்திங்கன்னா நான் டெம்ப்ரவரியாக தான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் வந்து சும்மா அமேசான் பாக்ஸில் இந்த மாதிரி எல்லா சைடும் கட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஆர்கனைஸராக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் பையனோட ட்ரெஸ்ஸுக்கு. அப்புறமா சாக்ஸு அந்த மாதிரி மிஸ்லினியஸ் ஐட்டம் வைக்கிறதுக்கும் ஒரு பாக்ஸை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சைஸ் சின்னதான ட்ரெஸ்ஸு, அப்புறம் யூஸ் ஆகாத ட்ரெஸ்ஸு, இது எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு வச்சுக்க போகிறேன். ஓகே, எங்கேயா டொனேட் பண்ண முடிஞ்சால் டொனேட் பண்ண போகிறேன். இல்லை அப்படின்னா அதை நம்ம கிளாத்தை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ஏதாவது க்ளீன் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி அந்த கிளாத் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ட்ரெஸ்ஸையும் அதே மாதிரி தான் அக்கேஷனல் வியர் தனியாக, அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வியர் தனியாக, டாப் அண்ட் பாட்டம் தனித்தனியாக நான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா அவனோட ட்ரெஸ்ஸை அவன் தான் எடுப்பான். அப்போ எல்லாத்தையும் வந்து கீழே இழுத்து போட்டுருவான். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி அவனுக்கு எட்டுற மாதிரி வச்சுட்டா அதுவுமே வந்து அவனுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த க்ளீனிங் அண்ட் டிக்ளட்டரிங் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.